வணக்கம். இந்த காணொளியில் வரலாற்று சிறப்பு மிக்க வேலூரின் வளமான பாரம்பரியத்தை நாம் பார்க்க போகிறோம். கிழக்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்திலும் பாலாற்றின் கரைகளிலும் அமைந்திருக்கும் இந்த நகரம் பல நூற்றாண்டுகளாக முக்கியத்துவம் பெற்று விளங்குகிறது. வேலூர் என்ற பெயர் இப்பகுதியில் அதிகமாக இருந்த வேல மரங்கள் சூழ்ந்திருந்ததால் வந்ததாக நம்பப்படுகிறது. ஆனால் இந்த மண்ணின் வரலாறு அதையும் தாண்டி பல காலகட்டங்களை உள்ளடக்கியது. வேலூரின் அடையாளமாக கம்பீரமாக உயர்ந்து நிற்பது இந்த வேலூர் கோட்டை. 16ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசின் நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்ட இந்த கோட்டை மிகச்சிறந்த இராணுவ கட்டடக்கலைக்கு ஒரு உதாரணமாக திகழ்கிறது. அகன்ற அகழி, பலமான மதில்கள் என எதிரிகளை வியக்க வைக்கும் அமைப்பை இது கொண்டுள்ளது. கோட்டைக்கு உள்ளே நாம் காணும் ஜலகண்டேஸ்வரர் ஆலயம் விஜயநகர கட்டிடக்கலையின் அழகிய வெளிப்பாடாக உள்ளது. நுணுக்கமான சிற்பங்களும் கம்பீரமான கோபுரமும் நம்மை பழங்காலத்துக்கே அழைத்துச் செல்கின்றன. வேலூர் கோட்டை அமைதியாக மட்டுமல்ல, வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்விற்கும் சாட்சியாக இருந்துள்ளது. 1806ஆம் ஆண்டு சிப்பாய்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இங்கு ஒரு புரட்சியை வெடிக்கச் செய்தனர். இது இந்திய விடுதலைப் போராட்டத்தின் முன்னோடியாக கருதப்படுகிறது. திப்பு சுல்தானின் குடும்பத்தினர் ஆங்கிலேயர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு இந்த கோட்டையில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர்களின் வாழ்வும் இந்த கோட்டையின் சுவர்களுக்குள் எதிரொலித்தது. காலங்கள் மாறினாலும் வேலூர் தனது முக்கியத்துவத்தை இழக்கவில்லை. இன்று இது தென்னிந்தியாவின் முக்கியமான மருத்துவ மையமாக திகழ்கிறது. உலகப் புகழ் பெற்ற கிறித்துவ மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை இங்குதான் அமைந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் வேலூர் ஒரு முக்கியமான கல்வி மையமாகவும் வளர்ந்துள்ளது. வேலூர் தொழில்நுட்ப நிறுவனம் போன்ற புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்கள் நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் மாணவர்களை ஈர்க்கின்றன. சமீபத்திய ஆண்டுகளில் ஸ்ரீபுரம் பொற்கோயில் வேலூரின் புகழை மேலும் உயர்த்தியுள்ளது. தங்கத்தால் வேயப்பட்ட இந்த கோயில் ஆன்மீக மற்றும் கலை நயமிக்க ஒரு அதிசயமாக விளங்குகிறது. ஆக வேலூர் வெறும் ஒரு நகரம் மட்டுமல்ல, பல நூற்றாண்டுகளின் வரலாறு, வீரம், கல்வி மற்றும் ஆன்மீகத்தின் சங்கமம். இந்த மண்ணின் பெருமையை நாம் என்றும் போற்றுவோம். நன்றி.